நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம முகம் தெரிந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு பெரிய இது இல்லை. இப்போ இயக்குனர் வந்து சொன்னார் இந்த மாதிரி அப்படின்னு, தம்பி விக்னேஷ் ராஜா சொன்னார் இந்த மாதிரி சார் ஒரு கேரக்டரு ரைட். அப்போது கேரளாவிலேருந்து மேக்கப் மேன் வந்து இதுக்கு இது பண்ணார், ஒப்பனை அவங்க தான் பண்ணாங்க, மேக்கப் பண்ணாங்க, அந்த விக்கு வச்சது, அந்த தாடி ஓட்டினது, இது எல்லாமே ரோனக்ஸ்னு. ரொம்ப திறமையான ஒரு இளைஞர் அவர். இதெல்லாம் வச்சு பார்த்தப்போ வந்து நான் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது எனக்கே என்ன தெரியல, நல்லா இருக்கே அப்படின்ட்டு தான் நான் டைரக்டர்கிட்டையும் ஐயா தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் ஐயாக்கிட்டையும் அந்த க்ரூக்கிட்டையும் எல்லார்கிட்டையும் வந்து நான் நடிச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டாம், இந்த படத்தை போட்டு பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம், என்னுடைய இந்த தோற்றத்தை பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம், வேறு ப்ரெஸ் மீட்டு இல்லை ஆடியோ ரிலீஸு எதுக்குமே என்னை கூப்பிடாதீங்க, முடிஞ்ச டைட்டிலில் கூட என் பேர் போடாதீங்க என்ன. ஆனால் அவர் டைரக்டர் வந்து இல்லை சார் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம், டைட்டிலில் உங்கள் பேர் போடலன்னா எப்படி சார், அது போட்டாக்க உங்கள் அந்த டைட்டில் பார்க்குறவங்க எம்எஸ் பாஸ்கர் இருக்கார் இந்த படத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிப்பாங்க எங்கே நீங்கள் வர்றீங்கன்னு. அந்த ஒரு தேடுதலுக்கு பிறகு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னாக்கா அது ஒரு சந்தோஷம் சார். நான் சரி ரைட்டுன்னு அதே மாதிரி தான் கண்டுபிடித்திருக்கிறாரு.